இப்போ வந்து விஜய் அவங்க தான் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர். மிச்சம் எல்லாருமே இப்போ சீமானண்ணனை எடுத்துக்கோங்க. அவங்க 15 வருஷமா அரசியல் களத்துல இருக்காங்க. இந்த 15 வருஷமா அவங்க போராடி சட்டமன்றத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏ கொண்டு போக முடியல. யாரையுமே கொண்டு போக முடியல. அப்ப அந்த கட்சியில வந்து யாராவது ஒரு ஆள் எல்லாருமே அரசியலுக்குள்ள வரச்சமே ஒரு தேடலோட தான் வருவாங்க. எப்படியாவது நம்ம அந்த கட்சியில தேடி நம்ம ஏதாவது ஒரு பதவி கிடைச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வருவாங்க. அப்போ சீமான் அவங்களுக்கு கூட போச்சமே வந்து நம்மளால பெருசா ஒன்றும் ஒரு சட்டமன்றத்துக்கே போக முடியல. நம்ம எப்படி அங்கே போய் சேர்றேன்னு தான் எல்லாரும் புதுசாக வரக்கூடியன்னு நினைப்பாங்க. ஆனால் விஜய் அவங்கள பொறுத்த மட்டும் நான் அரசியல் களத்தில் இறங்கிட்டு நான் தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க முதலாக இப்பொழுது அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ இளைஞர்கள் அனைவருமே இப்போ விஜய் அவங்க பக்கம் திரும்பக்கூடிய ஒரு களம் இருந்துகிட்டு இருக்கு. அதுபோல் விஜய் அவங்க செல்லக்கூடிய இடங்கள், அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் கூடுகின்ற கூட்டங்களும் அதற்கு அடையாளமாக இருக்கு. இப்போ கூட தீநகரில் வந்து விஜய் அவங்களுடைய பிறந்த நாளை மையப்படுத்தி ஒரு நலத்திட்டம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுக்கு கூடியிருந்த கூட்டமே அதற்கு ஒரு சாட்சி. எனவே இந்த சூழல்ல வந்து நம்ம யாரை எதிர்த்தா நமக்கான ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்க வேல்முருகன் அவங்க. அப்ப விஜய் அவங்களை எதிர்த்தாதான் நமக்கு விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு. அதற்கு பின்னால நிறைய காரியம் இருக்கு.